ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டட்சன் ரெடிகோவோட ஏசி ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அதில் ஏசி ஃபில்டரோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது டிரைவர் சைட் சீட்டுக்கு கீழே உங்களோட கிளச் பெடலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது குவிட்டுக்குமே காமன் தான். ஸோ இதுக்கு தெரிஞ்சுட்டா நீங்கள் குவிட்டுக்குமே மாற்ற முடியும். இதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் இப்படி பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி கீழே இழுத்தீங்கன்னா இது வந்துடும். ஸோ ஏர் ஃபில்டர் இருக்கா, இதில் இப்படி ஜஸ்ட் மேலாப்பில் தூக்குனீங்க அப்படின்னா இதை எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இதுக்கு நம்பர் போட்டு மாட்டினோம். ஸோ அதனால் இது மாற்றி கிட்டத்தட்ட 1 இயர் மேலே ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா டர்ட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஏர் ஃபில்டர் நீங்கள் மாற்றலை அப்படின்னா ஐசிங் அப்புறம் ஏசி கூலிங் இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ 1 இயருக்கு ஒரு தடவை மாற்றுறது வந்து ரெக்கமெண்டட். ஸோ புது ஃபில்டர் ஆல்ரெடி வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 372. ஸோ இந்த ஃபில்டர் பாருங்கள், ஓல்ட் அண்ட் நியூ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. இதை பொசிஷன் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் பார்க்கணும். இல்லை, இந்த ஏர் ஃப்ளோங்கிற இந்த பொசிஷன் வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த 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 இது வந்து வெளியில், அதாவது நீங்கள் மாற்ற இன்சைடில் போட்டுறக்கூடாது. இதை வெளிப்பக்கமாக வச்சுக்கணும். ஸோ இதை இந்த சைடில் தான் இன்சர்ட் பண்ணணும், இந்த பாடி பொசிஷனில். ஸோ இப்போ இதை மாட்டலாம். இது கொஞ்சம் கன்சிஸ்டடான ஏரியா, மற்றபடி மாட்டுறதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் ஜஸ்ட்டு கீழேயும் அந்த மேலேயும் ஜஸ்ட்டு சொருகிட்டு ஜஸ்ட்டு இப்படி உள்ள மெதுவாக அப்படியே தள்ளினீங்கன்னா உள்ள போயிடும். ஜஸ்ட் அவ்வளோதான். இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஏர் ஃப்ளோவோட அந்த டைரக்ஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது உங்களை பார்த்த மாதிரி இருக்கா? இந்த இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மெயினாக. அதே மாதிரி இந்த இந்த இதுவும் வந்து உங்களை வெளில வச்ச மாதிரி வரணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். நான் லாஸ்ட் டைம் காட்டின ஃபில்டரில் வந்து இது இல்லை. இது என்னென்னா செகண்ட் குவாலிட்டியில் நிறைய ஃபில்டர்ஸ் வரும். ஸோ அந்த ஃபில்டர்ஸில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்காது. இது வந்து ஷோரூமில் வாங்கினது, அதனால இதில் கரெக்டாக இருக்குது. இது மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே உள்ளதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா மேலே ஈஸியாக மாட்டிடலாம். ஜஸ்ட்டு இப்படி வச்சுட்டு மேலே நான் ஃபஸ்ட்டு இப்படி சொருகிடுறேன். சொருகிட்டு கீழே ஜஸ்ட்டு இப்படி உள்ளே இப்படி ப்ரெஸ்லாம் பண்ண வேண்டியல, ஜஸ்ட் இப்படி அழுத்தினாலே போதும். இதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, மாட்டிடலாம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.